பெண்ணின் மானத்தை காப்பாற்றுவதற்காகத்தானே அந்த பாலத்தை எய்தேன். ஆனால் இப்படி அந்த பாலம் தங்கள் மீது படும் என்று நான் சற்றும் யோசிக்கவில்லை இறைவா. அல்லவா இறைவா சற்று சிந்தித்து பார்க்க பாலத்தை சரி உருவத்தோடு நாட்டுக்கு சென்றால் உன்னை எழுந்து உரைப்பார்கள். கொடிய திராவித்து வருகிறான், கொடிய குச்சினால் பிடித்து உரைப்பார்கள். உன்னை மன்னிக்கிட்டு இருந்தாலும் என் மீது நீ எத்திய அம்பு என் மார்பை சிறிய சிறிய தொலைத்துக் கொண்டே இருள் சொந்து விட்டு நீ சிறியவன் செய்த நீ சிறியவள் செய்த குற்றம் செய்கிட்டேன் வாழி நான் மரணமோ நான் அறியேன் வாழி சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி அன்று அந்த ஹரிசக்தியும் சிவசக்தியும் இருவரும் எப்பொழுது ஒன்றாக சேர்கின்றார்களோ அந்த காட்சியை உன் கண்களால் எப்பொழுது காண்கின்றாயோ அப்பொழுதுதான் உனக்கு இந்த விமர்சனம் மார்க்கமாகும். அது வரையிலும் உனக்கு கொடுத்த சாபம் கொடுத்து பாவத்தை செய்வதற்காகவா ஆணைய பிறந்து நான் ஒரு நாட்டின் மன்னராயிற்று. என்னுடைய கண்களை இவை எப்படி காத்து வருகின்றதோ அதே போன்ற இந்த மன்னன் என்னுடைய நாட்டை நான் சரிவர காத்து வந்தேனே. ஒரு பெண்ணின் மானத்தை காப்பாற்றுவதற்காக இப்படி அந்த மானத்தை எய்ததால் நான் பெற்ற சாபத்தின் பலனை பார்த்தாயா இறைவா. சத்தியத்தை காக்க வந்தே சரித்திர நாயகனே உன் வாழ்வில் பெரும் சோகமா முனிவரின் மதி மோசமா சத்தியத்தை காக்க வந்த சரித்திர நாயகனே உன் வாழ்வில் பெரும் சோகமா இல்லை முனிவரின் மதி மோசமா இறைவா 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 ஒட்டதுளை யாரும் இல்லை உதவிட ஒருவர் இல்லை ஒட்டதுளை யாரும் இல்லை உதவிட ஒருவர் இல்லை ஒத்தவழியில் வாழ ஒத்தவழியில் வாழ உலகில் இடமும் இல்லை சத்தியத்தை காக்க வந்த சரித்திர நாயகனே உன் வாழ்வில் பெரும் சோகமா இல்லை முனிவரின் மதி மோசமா இறைவா 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 நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தேன்?
நினைத்தேனா? எதற்காக இப்பேற்பட்ட கொடிய சாபம் எனக்கு இறைவா நடக்கும் என்பா